சுவாரஸ்யமான செய்திகளையும் மனதை நெகிழ வைக்கக்கூடிய உண்மை சம்பவங்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். வணக்க நண்பர்களே, நம்முடைய கண் முன்னால் ஒருவர் ஆபத்தில் இருந்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் கடந்து செல்வதை பார்க்கும் காலம் இது. ஆனால் இன்னும் மனிதநேயம் இந்த உலகத்தில் உயிரோடு தான் இருக்கிறது என்பதை நிரூபிக்கும் வகையில் ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் நமது பக்கத்து மாநிலமான கேரளாவில் நடந்திருக்கிறது. நள்ளிரவு நேரத்தில் தனியாக சிக்கிக்கொண்ட ஒரு இளம் பெண்ணுக்காக ஒரு பஸ்ஸில் இருந்த டிரைவர், கண்டக்டர் மட்டுமல்லாமல் அந்த பஸ்ஸில் பயணம் செய்த சக பயணிகள் அனைவரும் சுமார் 2 மணி நேரம் காத்திருந்தார்கள். நள்ளிரவு நேரத்தில் அப்படி என்னதான் நடந்தது, ஒரு மாணவிக்காக அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் உண்மையில் அந்த டிரைவர், கண்டக்டரை மட்டுமல்லாமல் அந்த பயணிகளையும் வெகுவாக பாராட்டுவீர்கள். சரி வாங்க, அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதாவது கேரள மாநிலத்தைச் சேர்ந்த மாணவி எல்சினா. இவர் பெங்களூரில் இருக்கிற ஒரு கல்லூரியில் பிஹெச்டி ஆராய்ச்சி படிப்பு படிச்சுட்டு வராங்க. கல்லூரியில் நடைபெற்று வந்த ஒரு ஆராய்ச்சி தொடர்பான பணியை முடித்து இன்னும் ஒரு வாரத்திற்குள்ள அதற்குண்டான ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிக்க வேண்டியதால் அவர் கேரளாவுக்கு திரும்பியிருக்காங்க. பெங்களூரிலிருந்து மதுரை வந்த அவர் அங்கிருந்து எர்ணாகுளம் செல்லும் பஸ்ஸில் பயணம் செய்திருக்கிறார். ஆனால் அந்த பஸ் எர்ணாகுளம் சென்றடையும் நேரம் நள்ளிரவை தாண்டிவிடும் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிறது. அதனால் வழியிலேயே தனது உறவினர்களுக்கு ஃபோன் செய்து, நான் வருவதற்கு நள்ளிரவு நேரம் ஆயிடும், அப்படிங்கிறதால நீங்கள் வந்து என்ன அழைச்சிட்டு போங்க என்று சொல்லியிருக்காங்க. எல்சினாவோட உறவுக்காரங்களும், சரிம்மா நீ வந்துடு, நாங்கள் அங்கே வந்து உங்களுக்காக காத்திருக்கிறோம், நீ இறங்கியதும் உன்னை அழைத்து செல்கிறோம் என்று கூறியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் எல்சினாவும் பஸ்ஸில் பயணம் செய்து கொண்டிருந்தார். நள்ளிரவு தாண்டினாலும் தன்னுடைய சொந்தக்காரங்க வந்து தன்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி நம்பிக்கையோடு பயணம் செஞ்சாங்க. நேரம் செல்ல செல்ல இரவு ஆகிவிட்டது. ஒரு கட்டத்தில் அந்த பஸ் அவர் இறங்க வேண்டிய அந்த இடத்தை நள்ளிரவு நேரத்தில் வந்து அடைந்திருக்கிறது. பஸ் நின்றதும் எல்சினா கீழே இறங்கி பார்த்திருக்கிறார். அங்கே கிட்டத்தட்ட அனைத்து கடைகளும் மூடப்பட்டிருக்கின்றன. அந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு காக்கா கிடையாது. அந்த அளவிற்கு ஆள் அரமாரம் இல்லாமல், ஆள் நடமாட்டம் இல்லாமல் பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்திருக்கிறது. அதோடு அந்த இரவு நேரத்தில் கனமழையும் பெய்து கொண்டிருக்கிறது. இருட்டான அந்த இடத்தில் தனியாக நின்ற எல்சினாவுக்கு ஒருவித பயம் ஏற்பட்டிருக்கிறது. உடனே தனது உறவுக்காரங்களுக்கு ஃபோன் செய்து, நான் வந்து இறங்கிட்டேன், நீங்கள் இங்கே ஆளையே காணுமே, எங்கே இருக்கிறீங்க, எனக்கு இங்கே பயமாக இருக்குது என்று கேட்டிருக்காங்க. அதற்கு அந்த உறவுக்காரங்களோ, மழை மிகவும் அதிகமாக வந்துட்டு இருக்குமா, இன்னும் சுமார் 1 மணி நேரம் ஆகலாம், நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம், நீ அங்கேயே பாதுகாப்பாக இரு, நீ பயப்படாத, பஸ் ஸ்டாண்டில் தானே இருக்க என்று சொல்லும் பொழுது, இங்கே பஸ் ஸ்டாண்டில் யாரும் கிடையாது, இங்கு நான் மட்டும்தான் இருக்கிறேன், எனக்கு பயமாக இருக்கிறது, சீக்கிரம் வந்து சேருங்கள் என்று எல்சினாவும் பதற்றத்தோடு சொல்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் தன்னை இறக்கிவிட்ட அந்த பேருந்தும் இங்கிருந்து சென்று விட்டால் கடைசியில் இந்த பஸ் ஸ்டாண்டில் நான் மட்டுமே தனியாக நிற்பேன் என்று நினைக்கும் பொழுது எல்சினாவிற்கு இன்னும் பயம் ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த நேரத்தில் அந்த பஸ் நிறுத்தத்தில் தனியாக நின்று கொண்டிருந்தது எல்சினா மட்டுமே. அப்போது அவருடைய நிலையை கண்ட பஸ்ஸின் டிரைவரும் கண்டக்டரும் அந்த எல்சினாவை கவனித்திருக்கிறார்கள். அவர்கள், என்னாச்சுமா, ஏன் இங்கே தனியாக நிற்கிறீங்க, நீங்கள் இன்னும் போகலையா, வண்டி கிளம்ப போகுது, நாங்களாம் போயிட்டோம்னா இந்த பஸ் ஸ்டாண்டில் யாரும் இருக்க மாட்டாங்களாச்சே, ஏன் தனியாக நிற்கிறீங்க என்று சொல்லும் பொழுது எல்சினா தன்னுடைய நிலைமையை சொல்லியிருக்காங்க. தன்னை அழைத்து கொண்டு போக தன் சொந்தக்காரங்க வந்து கொண்டிருப்பதாகவும், கனமழை என்பதால் அவர்கள் வருவதற்கு ரோடு தண்ணி நிற்பதாகவும், அவர்கள் மெல்லதான் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் என்றும் எல்சினா தன்னுடைய நிலையை சொல்கிறார். என்னுடைய உறவுக்காரர்கள் எப்படியும் என்னை அழைத்து கொண்டு போக இன்னும் 1 மணி நேரம் கழித்துதான் வருவார்கள், அதுவரைக்கும் நான் தனியாக தான் நிற்க வேண்டும் என்று பதற்றத்தோடு கூறியிருக்கிறார். இதை கேட்டவுடன் அந்த பஸ்ஸின் ஓட்டுநரும் கண்டக்டரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். அவர்களுக்கு ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான், இந்த நள்ளிரவு நேரத்தில் இந்த இளம் பெண்ணை மட்டும் தனியாக விட்டுவிட்டு நாம் எப்படி செல்ல முடியும் என்று அவர்களுக்குள் ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக அந்த பேருந்து டிரைவரும் கண்டக்டரும் ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் உடனடியே அந்த பஸ்ஸில் பயணம் செய்த மற்ற பயணிகளிடம் இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரு இளம் பெண்ணுக்கு இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, பாவம் அந்த பெண், நாம் இங்கிருந்து சென்று விட்டால் அந்த பெண் மட்டும்தான் தன்னந்தனியாக இந்த நள்ளிரவு நேரத்தில் இந்த பஸ் நிறுத்தத்தில் தவித்துக் கொண்டிருப்பாள் என்று நாம் அவளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த பெண்ணை அழைத்து செல்ல அவருடைய உறவினர்கள் வருகிறார்கள். ஆனால் கனமழை காரணமாக அவர்கள் வருவதற்கு இன்னும் நேரமாகும். அவர்கள் வரும் நேரம் வரை நாம் இங்கே காத்திருந்து அந்த பெண்ணை பாதுகாப்பாக அவர்களின் சொந்தக்காரர்களிடம் ஒப்படைத்துவிட்டு செல்லலாமா என்று அந்த டிரைவரும் கண்டக்டரும் சொல்லும் பொழுது உடனடியாக சக பயணிகள் ஓகே என்று சொல்லிவிட்டார்கள். அந்த பஸ்ஸில் எத்தனையோ பயணிகள் அவசரமாக செல்ல வேண்டியிருக்கும்.
ஆனால் ஒரு இளம் பெண்ணை இந்த நேரத்தில் தவிக்க விட்டுவிட்டு நாம் மட்டும் நிம்மதியாக செல்ல வேண்டுமா என்று அக்கறையோடு இருந்த அவர்கள் உடனடியாக சற்றும் தாமதிக்காமல், என்னங்க கேள்வி இது, ஒரு இளம் பெண்ணை இப்படி தவிக்க விட்டுட்டு போறதா, அதெல்லாம் முடியாது, அவங்க சொந்தக்காரங்க வந்த உடனே அந்த பெண்ணை அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டே போகலாம் என்று சற்றும் தாமதிக்காமல் அனைத்து பயணிகளும் சம்மதம் தெரிவித்தார்கள். நள்ளிரவு நேரம், வெளியில் கனமழையின் காரணமாக மின்சாரம் துண்டிப்பு, இப்படி இருள் சூழ்ந்த இந்த அனாதையான பேருந்து நிறுத்தத்தில் ஒரு இளம் பெண்ணை விட்டுவிட்டு நம்ம செல்வதா என்று எல்லோரும் ஒரு முடிவெடுத்து அந்த இளம் பெண்ணிற்காக அங்கேயே காத்திருக்கிறார்கள். அந்த பேருந்தில் பயணம் செய்த சுமார் 50 முதல் 60 பயணிகளும் ஒரு இளம் பெண்ணுக்காக அங்கேயே காத்திருக்க முடிவு செய்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இதையெல்லாம் பார்த்த எல்சினாவின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இப்படி ஒரு நல்ல மனிதர்கள் இருக்கும் பூமியில் நான் வாழ்வதற்கு மிகவும் புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டும் என்று ஒரு இளம் பெண்ணின் பாதுகாப்புக்காக அவங்களின் சொந்த வேலையை ஒத்தி வைத்துவிட்டு இப்போது எனக்காக காத்திருக்கிறார்களே என்று நினைக்கும் பொழுது எல்சினாவின் மனதில் ஆனந்த கண்ணீர் ஓடுகிறது. ஏனென்றால் இந்த பஸ்ஸில் பயணம் செய்த இவர்களுக்கு என்னை யாரென்றே தெரியாது, எனக்கும் அவர்களுக்கும் முன்பின் அறிமுகமும் கிடையாது. இந்த பஸ்ஸில் பயணம் செய்தேன் என்ற ஒரு காரணத்திற்காக, என்னுடைய பாதுகாப்புக்காக ஒரு முழு பஸ்ஸே எனக்காக காத்திருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கிறார். எல்சினா தனது சொந்தக்காரங்களுக்கு மீண்டும் போன் செய்து, எனக்காக இங்கே ஒரு பஸ்ஸே காத்திருக்கிறது, இங்கு எனக்கு ஏகப்பட்ட பாதுகாப்பு இருக்கிறது, தயவு செய்து கொஞ்சம் சீக்கிரம் வாருங்கள், ஏனென்றால் அவர்களும் அவருடைய சொந்த வேலை கவனிப்பதற்கு சென்றாக வேண்டும், நீங்கள் கொஞ்சம் தாமதிக்காமல் விரைவாக வாருங்கள் என்று மறுபடியும் தன் சொந்தக்காரர்கள் சொல்லும் பொழுது சொந்தக்காரர்களும் அங்கேயே கண் கலங்கியிருக்கிறார்கள். கனமழை காரணமாக உறவினர்கள் வருவதற்கு தொடர்ந்து தாமதமாகிக் கொண்டே இருந்திருக்கிறது. 1 மணி நேரம் கடந்தது. அதற்கு பிறகும் பஸ் அங்கேயே இருந்தது. மேலும் மேலும் நேரம் கடந்து கொண்டே இருந்தது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் என்று சொன்னார்கள். 2 மணி நேரம் கழித்துதான் அந்த உறவினர்கள் வந்தார்கள். அதுவரைக்கும் அந்த பஸ்ஸில் பயணம் செய்த பயணிகளும் எல்சினாவின் பாதுகாப்பிற்காக அந்த பேருந்து நிறுத்தத்திலேயே காத்து கொண்டிருந்தார்கள். இறுதியாக எல்சினாவின் உறவினர்கள் அங்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அப்போது அந்த டிரைவரும் கண்டக்டரும் எல்சினாவை பாதுகாப்பாக அவரது உறவினர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். அதன் பிறகுதான் அந்த பஸ் அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறது. இந்த சம்பவத்தை அதே பஸ்ஸில் பயணம் செய்த மற்றொரு பயணி தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். எல்சினாவும் இந்த செய்தியை தன் உறவுக்காரர்கள் மூலம் சொல்லும் பொழுது இந்த செய்தி கேரளா முழுவதும் காட்டுத்தீ போல் பரவி ஒரு இளம் பெண்ணின் பாதுகாப்பிற்காக நள்ளிரவு நேரத்தில் கிட்டத்தட்ட 50-60 பயணிகள் தன்னுடைய சொந்த வேலையை ஒத்து வைத்துவிட்டு ஒரு பெண்ணின் பாதுகாப்பு தான் முக்கியம் என்று அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுத்தார்களே என்று கண்ணீர் மல்க அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். இந்த பதிவு சமூக வலைதளங்களில் கவனம் பெற்றதை தொடர்ந்து அந்த பஸ்ஸின் டிரைவர் டேனிஸ் சேவியர் மற்றும் கண்டக்டர் வாசுதீன் ஆகியோருக்கு பலரும் பாராட்டை தெரிவித்தார். ஒரு இளம் பெண்ணை நள்ளிரவு நேரத்தில் தனியாக விட்டுவிட்டு சென்றிருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அது நம்முடைய பொறுப்பு இல்லை என்று நினைக்காமல் அந்த பெண்ணின் பாதுகாப்பை தங்களுடைய பொறுப்பாக எடுத்துக்கொள்கிறார்கள் அந்த டிரைவரும் கண்டக்டரும். அதிலும் முக்கியமாக அவர்களுடைய முடிவுக்கு இந்த பஸ்ஸில் இருந்த பயணிகள் அனைவரும் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒருவருக்காக சில நிமிடங்கள் கூட காத்திருக்க பலரும் தயங்குவார்கள். ஆனால் இங்கே ஒரு இளம் பெண்ணின் பாதுகாப்புக்காக ஒரு முழு பஸ்ஸே சுமார் 2 மணி நேரம் நள்ளிரவு நேரத்தில் காத்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த சம்பவம் பலருடைய மனதையும் நெகிழச் செய்திருக்கிறது. மனித நேயம் என்பது பெரிய பெரிய உதவிகளை செய்வது மட்டுமல்ல, சரியான நேரத்தில் ஆபத்தில் இருக்கும் ஒருவரை தனியாக விட்டுவிடாமல் அவர்களுக்கு துணையாக நிற்பதும் மனித நேயம்தான். அந்த வகையில் நள்ளிரவில் தனியாக நின்ற அந்த இளம்பெண்ணிற்கு பாதுகாப்பாக நின்ற அந்த பஸ்ஸின் டிரைவர், கண்டக்டர் மற்றும் அந்த பஸ்ஸில் பயணம் செய்த பயணிகளும் உண்மையிலேயே பாராட்டுகளை சொல்ல வேண்டும். இந்த சம்பவம் நமக்கு ஒரு அழகான பாடத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறது. நாம் செய்யும் ஒரு சிறிய உதவி இன்னொருவரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதுகாப்பாக மாறலாம். இந்த மனிதநேய சம்பவத்தை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் மனதை தொட்டிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவிற்கு லைக் கொடுத்துவிட்டு இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இவர்களுடைய மனிதநேயை பற்றி தெரிந்து கொள்ளட்டும். நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதியவராக இருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு நமக்கு ஆதரவு தாருங்கள். அதுவே நமக்கு புதிய புதிய செய்திகளையும் புதிய புதிய நிகழ்ச்சியான சம்பவங்களையும் உங்களுக்கு வழங்கிட ஒரு உத்வேகமாக அமையும். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து மீட் பண்ணலாம். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.